போட்டு நடப்பாங்களா, அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, குதிகால் வலி இருக்கிறவங்க, அதிக நேரம் நின்று சமைக்கிறவங்க, ரொம்ப நேரமா வீட்டுல நின்று வேலை செய்யறவங்க, கால் தரையில படுற மாதிரி உட்கார்றாங்க, இவங்க 4 பேரும் கம்பல்சரியா வீட்டுல செப்பல் போட்டுட்டு தான் வேலையை செய்யணும். அந்த காலத்துல எல்லாம் அப்படி நடக்கல, இப்ப மட்டும் என்ன செப்பல் போட்டு நடக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் அவங்களோட கால் தடம் அச்சு விழற மாதிரி மணல்ல நடந்தாங்க. ஆனா நம்ம பலபலன்னு மின்ற டைல்ஸ் என்ன, மார்பிள்ஸ் என்ன, ஹார்ட்வுட் என்ன, நீங்க அதிக நேரம் வெறும் கால தரையில நிக்கிறப்போ இந்த ஃபேஷியல்ல விரிசலும் முறிவும் ஏற்பட ஆரம்பிக்கும். இதுதான் உங்களோட குதுங்காலி வலிக்கான முக்கியமான ரீசனே. இப்ப புரியுதா நான் ஏன் செப்பல் போட்டு நடக்க சொல்றேன்னு? நீங்க வாங்க போற செப்பல் ஸ்டைலா இருக்க வேணாங்க. நீங்க வாங்க போற செப்பல் அகலமா இருந்தா போதும், ஆர்ச் கண்டிப்பா இருக்கணும். அடுத்து வெச்சதுமே அப்படியே உள்ள பஞ்சு மாதிரி அமுங்கிட கூடாது. குஷன் சர்ஃபேஸ் கம்மியா தான் இருக்கணும். ஆனா எனக்கு அந்த டைம்ல குதுங்கால் வலி எப்படி சரி பண்றதுனே எனக்கு புரியல அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஒரு டவல் எடுத்துட்டு உங்க குதுங்கால நல்லா சுத்தி விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு டைட்டா, அடுத்து அவுத்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஐஸ்